வணக்கம் மேடம் சொல்லுங்க. ஷேர் மார்க்கெட் டெய்லி எப்படி இருக்கு, என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, என்ன எதிர்பார்க்கலாம் சார்? புதன்கிழமை 14th நவம்பர் 2024 போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நிஃப்டி கீழே விழல. அதுவே ஒரு பெரிய ரிலீஃப் பல பேருக்கு. நிஃப்டி வந்து ஒரு டோஜி கேண்டில் கொடுத்துருக்கு. ரெண்டு கட்டா கேண்டில் அப்படின்வாங்க. பட் என்னக்கா நெகட்டிவ் டீசர் பாட்டம் கேண்டில் கொடுத்துருக்கு இன்னைக்கு. செட்டில் ஆனது 23,532 70 அப்படின்னு நம்பர் செட்டில் ஆயிருக்கு. இது ரிவர்சல் சிக்னேச்சர். ரெண்டு விஷயம் இதை வந்து நெகேட் பண்ணுது ரிவர்சல் சிக்னேச்சர் அப்படின்றத. ஒன்று நெகட்டிவ் டோஜி, ரெண்டாவது லோயர் போலிங் பேண்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. நான் ஆக்சுவலாக லோயர் போலிங் பேண்ட் நம்பருக்கு மேலே க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நினச்சேன். க்ளோஸ் பிலோ ட்ரேடட் பிலோ போலிங்கர், க்ளோஸ் எபவ் போலிங்கர்ன்றது ஒரு புல்லிஷ் சிக்னேச்சர். பட் லோயர் போலிங் பேண்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து புல்ஸுக்கு ஒரு சின்ன ஒரி. பேங்க் நிஃப்டி கம்பேர் டு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஸ்பாட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சு. கிரீன் கேண்டில் ஒரு 91.77 பாயிண்ட் மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. 50,179.55 அப்படின்னு நம்பர் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 25.55 பாயிண்ட் ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, புல்ஸுக்கு பைசா கொடுக்கல, பைசா எடுத்துட்டாங்க. ஓகே, ஆனா பேர்ஸ் கிட்ட இருந்து பைசா கொடுக்கல. புல்ஸுக்கு பைசா எடுத்துட்டாங்க புல்ஸ் கிட்ட இருந்து, பேர்ஸுக்கு பைசா கொடுக்கல. ஸோ இன்னைக்கு ஐடியா என்னன்னாக்கா ரைட்டர்ஸ் மார்க்கெட்டா இருந்திருக்கு நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபரன்ஸ். ரெண்டாவது, நேற்று சொல்லிருப்பேன் மார்க்கெட் வந்து மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நியூ பேங்க் நிஃப்டி 51,000 போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருப்பேன். ஆல்மோஸ்ட் நேற்று க்ளோஸ்ல இருந்து ஒரு 500 பாயிண்ட் மேலே போயிட்டு 51,732.55 இது வரைக்கும் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 500 பாயிண்ட் ரிட்டர்ன் கொடுத்தான். நேற்றுக்கு இன்னொன்று சொல்றப்ப 23,356 நிஃப்டி ஹோல்ட் பண்ணணும், 49,651 பேங்க் நிஃப்டி ஸ்பாட் ஹோல்ட் பண்ணணும்னு சொல்றேன். இந்த ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. ஸோ இது ஒரு பெரிய ரெஸ்பைட். மேபி பேர்ஸ்க்கு அவங்க ஷார்ட்ஸை எக்ஸிட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கான். மேபி நாளைக்கு மேலே போச்சுனாக்கா அவங்க திருப்பி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. நிஃப்டி 23,816 மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாக்கா ஷார்ட் கவரிங் நடக்கும். 24,074 மேல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாக்கா ஃப்ரெஷ் பையிங் நடக்கும். இந்த ரெண்டு நம்பரை நோட் பண்ணி வச்சுங்க. இது ட்ரங்கேட்டட் வீக்கெண்ட். நாளைக்கு லீவு ஸ்ரீ குருநானக் ஜெயந்திக்காக, வெள்ளிக்கிழமை. அடுத்த வாரம் புதன்கிழமை 20 நவம்பர் 2024 மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் நடக்குது. அதுக்காக மும்பையில் எலெக்ஷன் நடக்குது, அதுக்காக லீவ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ட்ரங்கேட்டட் வீக்கெண்ட் இருக்கிறதால ரிலேட்டிவ் வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிலேட்டிவ் வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் அப்படின்னாக்கா ஒரு 150 பாயிண்ட்டுக்குள்ள ஒரு 5 நிமிஷம் 150 பாயிண்ட் மேலே போவான், அடுத்த 5 நிமிஷத்துல 200 பாயிண்ட் கீழே வருவான். ஸோ இந்த ரிலேட்டிவ் வாலட்டிலிட்டி ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு தம்ப் ரூல் ஒன்று இருக்கு, அட் தி டேர்னிங் பாயிண்ட் விக்ஸ் ஷூட்ஸ் அப் அப்படின்ட்டு. அதாவது மார்க்கெட் தலைப்புற கீழே விழுது, அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னாக்கா முதல்ல விக்ஸ் ஷூட் அப் ஆகணும். ஓகே, விக்ஸ் கூல்ஸ் டவுன் ஆஸ் ஃப்ரெஷ் நியூ ட்ரெண்ட் எமர்ஜஸ் அப்படின்னு சொல்லி இந்த தம்ப் ரூல் ட்ரெண்ட் இருக்கு. ஸோ இப்போ நாளைக்கு விக்ஸ் ஷூட் அப் ஆகணும், மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு 23,816 அப்படின்னு நம்பருக்கு மேலே ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஆகணும். அதுக்கப்புறம் 24,074 மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாக்கா ஒரு டெட் கேட் பவுன்ஸ் 24,865 இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃப்ரெஷ் பையிங் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, செபி ஹரிகேன் வின்ஃபால் லேண்ட்ஃபால் 20 நவம்பர் 2024 அன்னைக்கு இருக்கு. செபியோட ஒரு வின்ஃபால் இல்லையா, அது என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஃப்ரெஷ் பையிங்கை இனிஷியேட் பண்ணலாம். இந்த நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ட்ரேட் அட் தி எட்ஜ், ட்ரேட் வித் தி எட்ஜ். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். ஓகே சார். இந்த ரிலேட்டிவ் வாலட்டிலிட்டி இருக்குன்னு சொன்னீங்க, அது மண்டே மார்க்கெட் வந்து அப்படி பிஹேவ் பண்ணுன்னு சொல்றீங்களா சார்? மண்டே அண்ட் டியூஸ்டே. வென்ஸ்டே லீவுன்றதால பேங்க் நிஃப்டி எக்ஸ்பை வீக்லி எக்ஸ்பை கிடையாது ஓகே இல்லையா. ஸோ நமக்கு வந்து நிஃப்டியில் உங்க ரிலேட்டிவ் வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இன்னைக்கு கோல்டோட ப்ரைஸும் வந்து நல்லா குறைஞ்சிருக்கதா பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டிக்கும் இந்த கோல்டு ப்ரைஸையும் ரிலேட் பண்ண முடியுமா சார்? நான் ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல சொல்லிருப்பேன், இந்த ட்ரம்ப் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூ நடக்கும்போது சொல்லிருப்பேன், கோல்டு 2,684 2,721 கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுனாக்கா ட்ரம்ப் வந்து மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருவாருன்னு சொல்லிருப்பேன். நம்ம ஸ்டீஃபன் சார் கூட இன்டர்வியூல ஓகே அது டார்கெட் கேட்டிருப்பாரு. 2,500 2,330 நம்பர் சொல்லிருப்பேன். கோல்டு வந்து 2,780 கிட்ட இருக்கும்போது
இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது 2540 தொட்டான் கோல்டு. ஓகே, ஸோ கோல்டு நல்லா கிராஷ் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ஃபரன்ஸ், பிட்காயின் வந்து ஹைலி ரிஸ்கி என்ன சொல்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது ஆல் டைம் ஹை அடிச்சிருக்கு 87,000 சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. ஓகே, பிட்காயினே 87,000 போகும்போது அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம நிஃப்டிலாம் லெஸ் ரிஸ்கி இல்லையா? ஸோ அதனால வந்து நம்ம என்ன சொல்றது நிஃப்டியும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் எடுத்துட்டு மேலே போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.